முதல்வர் சொல்லாமல் அவங்க சொல்றோம். அது மட்டும் வாழ்க்கை இருக்கிறார். இந்த உலகத்தை சிந்தித்து பாருங்க. அதில் மட்டும் வாழ்க்கையை அமைக்கிறோம். அல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலைங்கிறாங்க. இறை மறுப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இது சொர்க்கம். நம்ம எப்படி வாழ்க்கை முறை அமைச்சிருக்கோம்? இந்த உலகத்தோடு அப்படியே ஒப்பிட்டே போறோம். மறுமையை நம்புறோம், மரணத்தை நம்புறோம், மறுமைக்கு அப்புறம் ஒரு விசாரணை இருக்கு, அதையும் நம்புறோம். அதன் அடிப்படையில நம்ம வாழ்க்கையை அமைக்கிறோமா? எத்தனையோ ஜனாசாகளை நம்ம சுமந்திருப்போம், எத்தனையோ ஜனாசா நம்ம குளிப்பாட்டி இருப்போம், கவனிட்டு இருப்போம், எத்தனையோ ஜனாசாக்கள் நம்ம அடக்கம் பண்ணியிருப்போம். அந்த ஜனாசா நமக்கு பாடம் நடத்துது. என்ன மாற்றம் அடையும்? மறுமைக்காக என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறோம்? இதை நம்ம எல்லாம் தொழுகிறோம், வணங்குறோம், இபாதத்து கொஞ்சம் செஞ்சிடறோம். இது அல்லாஹ் இடத்துல டோக்கன் போட்ட மாதிரி மமதையில வாழ்றோம். இந்த அமல்கள் போத ஒன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்குரிய நம்மள சில மக்கள் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நினைச்சுக்கிட்டு வாழ்றாங்க நம்ம இபாதத்துலாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு. இது போதுமான அமல்களா இருக்குன்னு நம்ம நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பாவம் செய்யும் போது இதுக்கெல்லாமா தண்டனை? இதுக்கெல்லாம் அல்லாஹ் விசாரிக்க போறானா? இல்ல ஒரு சின்ன தண்டனை தானே. எதற்காக நரகத்தில் அவ்வளவு நமக்கு தெரியாது, எதற்காக சொர்க்கம் கிடைக்க போகுதுன்னு அது நமக்கு தெரியாது. எதை சின்னதுன்னு கருதுறோமோ அதுதான் நாளைக்கு பெருசா நிற்கும். ஆனா ஒரு சமுதாயம் வாழ்ந்தது இதே லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்ற ஒரு காரணத்துக்காக, அந்த மறுமையோட சிந்தனைக்காக தன் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைச்சாங்க. அன்றைக்கு இறக்கப்பட்ட அதே அல் குர்ஆன் தான் இன்றைக்கு நம்ம கையில இருக்கு. அவர்களை மாத்தின அந்த குர்ஆன் வசனம் ஏன் நம்ம மாற்ற மாட்டேங்குது? அப்ப நம்ம உள்ளத்தின் அடிப்படையில செயல்பட மாட்டுக்கிறோம். நான் உன்னால சொல்லிடுறோம், ஆனா வாழ்க்கை முறை உள்ளத்தின் அடிப்படையில் வாழ மாட்டுக்கிறோம். பதில் போர், நம்ம கைப்போர் போர்க்கிறோம். அந்த கைப்போர் போர்க்கலாம் முடிஞ்சு எல்லாம் திரும்பி போய் கொண்டிருக்கும் போது ஒரு வசனம், ஒரு வார்த்தைகள் உள்ளத்தை எப்படி மாத்துதுன்னு பாருங்க. ஒரு உபதேசம் என்பது இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு உபதேசம் செய்வாங்க, நாங்க அதன்படி எங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். மாற்றம் வரணும். அல்லாஹ் தானே சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் பதிவிடுறான், முன் சென்றவர்கள் வரலாறு பின்பு வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினுங்கிறான்ல. இத பயான் நல்லா இல்ல அல்லது பயான் நல்லா இருந்துச்சு, இதற்கெல்லாம் இந்த தலைப்புலாம் மாற்றம் அடையணும். இதே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக என்னென்ன தியாகங்கள் இந்த பூமியில நிலைநாட்டுறதுக்காக, எப்படியே காட்டு அரபிகளா வாழ்ந்தவங்க, கைப்போர் போர் முடிஞ்சு போறாங்க, ஒரு ஈட்டியில அம்பு பாஞ்சு ஒரு பாஞ்சு மௌத்தாயிடுறாங்க. சகாபாக்கெல்லாம் பாக்குறாங்க அந்த ஜனாசாவை, இவருக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கு, சகிதாயிட்டார அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் ஒருத்தர் பார்த்து இந்த ஜனாசாவை பார்த்து சொல்றாங்க, என் உயிர் எவன் கைவசம் இருக்கோ, புகாரில் வரக்கூடிய செய்தி, அவன் மீது சத்தியம் என்று சொல்ற, இவர் ஒரு நரகவாசி. சகாபாக்கெல்லாம் பதறாங்க. அல்லாவுக்காக உயிரை விடுறதுக்கு நின்று போராடுறதுக்கு வேண்டும். யார் சொல்ற? அல்லாவோட தூதருக்கு என்ன, ஏன் எப்படி சொல்றீங்க? காரணம் என்ன?
போர்க்களம் முடிஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கனிமத்து பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த கனிமத்து பொருட்களை அப்படியே பங்கிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் ஒரு ஒரு போர்வை எடுத்துடுறார். சாதாரண தப்பு நம்ம நினைச்சு உதறி விட்டு போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, ஒரு போர்வை ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு போர்வை என்ன மதிப்புல இருந்திருக்கு. நரகம் எதுக்காக வருதுன்னு பாருங்க. நரக படுகொலியில போய் எதுக்காக உழுவுறாருன்னு பாருங்க. அல்லாவுக்காக நம்ம போய் நிக்கிறோமே அந்த மாதிரியா? உயிரோட திரும்பவுமே தெரியாது. நமக்கு என்ன உணர்வோ, நமக்கு என்ன உணர்ச்சியோ, நம்ம எப்படி பிள்ளைகளை தூக்கி வளர்க்குறோமோ, அது எப்படி கட்டி தழுவுறோமோ பிள்ளைகளை, அதே மாதிரி உணர்வு கொண்ட ஒரு மனிதர்கள் தான். அதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கிட்டார். இதற்காகத்தான் இவருக்கு நரக படுகொலை. மாற்றத்தை பாருங்க. ஒரு சகாபி அதை அப்படியே கண் காது கொடுத்து கேட்கிறாங்க. நேர ஓடி போய், இதுதான் மாற்றம், இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் உங்களிடத்துல, என்னிடத்துல அதான் எதிர்பார்க்கிறான். மனிதர்கள் தப்பு பண்ணக்கூடியவர்கள் தான், மாறணும். மறுமை தானே, அங்கே போய் பார்த்துக்குருவோம். சாதாரண ஒரு இதாது சூரியன் உண்மையில் அப்பால நிற்கும். மனிதர்கள் தன் வேர்வையில குளிப்பாங்க. அல்லாஹ் எச்சரிக்கிறான், நபியே, இந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அட்டுழிச்சியை பார்த்து சும்மா இருக்கு நினைக்கிறீங்களா? ஒரு நாளுக்காகத்தான். எந்த நாள் அவர்கள் பார்வை நிலை குத்த நிற்குமே, எனக்கு வந்த நாசமே, எனக்கு வந்த கை சேதம் என்று மனிதன் புலம்புவானா இல்லையா? அந்த நாளுக்காகத்தான் இவர்களை விட்டு வைக்கிறான். ஒரு சகாபி அப்படியே ஓடி போய் அப்படியே ஒரு முடிச்சு அவுத்து ஒரு செருப்பு வாறு அல்லது 2 செருப்பு வாறு அப்படி எடுத்து போடுறாங்க. வேற சொல்ல, நான் அந்த மாதிரி நானும் இப்படி எடுத்து வச்சுட்டேன். செருப்பு வாறு அல்லாவுக்காக எனக்காக மன்னிப்பு கேளுங்க. நல்ல வேலை நீங்க நரகத்துடைய ஒரு துண்டை நீங்க எடுத்து வச்சுட்டீங்க. நரகத்துடைய இது அது நெருப்பது. நல்ல வேலை நீங்க ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. இதான் மாற்றம். இப்படித்தான் மாறணும். அல்லாஹ் இதைதான் எதிர்பார்க்கிறான். நம்ம உள்ள அந்த மாதிரி நம்ம பக்குவப்பட்டு இருக்கிறோமா? சபையில தவற சொல்லி கொண்டா கூட அந்த தவறை ஒத்துக்கிற மாட்டோம். 4 பேர் முன்னாடி நம்மளுடைய கெத்து போயிடும். 4 பேர் முன்னாடி நம்ம தலை குனிஞ்சிருவோம் ஒத்துக்கிற மாட்டேங்க. சகாபியை பாருங்க, சகாபி நடத்தக்கூடிய பாவத்தை பாருங்க. அன்பானவர்களே, மறுமைக்கு என்ன தயார் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம், நம்மளை எண்ணி பாருங்க. நம்ம செஞ்ச காலையில பஜருக்கு எழும்பி இரவுல உறங்க போகும்போது நம்ம சரியான முறையில் நம்ம வாழ்க்கை நடந்திருக்கா? சரியான முறை இன்றைய தினம் வாழ்ந்திருக்கிறோம். அல்லாவும் அவனுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில வாழ்ந்திருக்கிறவனு பாருங்க. தினம் தினம் பாருங்க. எவ்வளவோ திடீர் மரணங்களை நீங்க பார்த்திருக்கீங்க. எப்ப வேண்டாலும் மரணம் வரும். இந்த உலகத்துல சேமிச்சுட்டு ஒன்னும் பயனளிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுறாங்க, தன்னுடைய மகளை கூப்பிடுறாங்க, பாத்திமா ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. என் ஈரக்குழியில ஒரு துண்டு என் மகள் பாத்திமாங்கிறாங்க. உபதேசத்தை பாருங்க. நம்ம எல்லாம் கர்வம் கொண்டு இருக்கிறோம். நம்ம இபாதத்துல கரெக்டான முறையில இருக்கின்ற யாருக்கு உபதேசத்தை பாருங்க. சொர்க்கத்துடைய தலைவி கூப்பிடுறாங்க. இளைஞர்களுக்கு தலைவராக இருக்கிறாங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய தாயை கூப்பிடுறாங்க. அலி அல்லாஹ்வுடைய மனைவியை கூப்பிட்டு உபதேசம் பண்றாங்க. பாருங்க, என் அன்பு மகளே பாத்திமாவே, இந்த உலகத்துல உங்க தந்தை என்ற ஒரு காரணத்தினால எது வேணாலும் கேட்டு என்னிடத்துல வாங்கிருங்க. நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாண்டா, அதை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உபதேசம் யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, மறுமை நாள் எழுப்பப்படும் போது என்னை நல்லவர்களோடு எழுப்பி விடுங்க.
சாலிகானவர்களை எழுப்பி இறைவா மறுமை நாள் என்னை கேவலப்படுத்துறாதுன்னு கேட்கிறாங்க. தகுமத்தில் ஆலமீன் இந்த உலகத்துக்கு அருள் குறையா தந்திருக்கிறான் அல்லாஹ். அதே பிரார்த்தனையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. மறுமை நாள்ல எழுப்பப்படும் போது என்னை நல்லவர்களோடு எழுப்பிவிடு, சாலிகானவர்களை எழுப்பிவிடு இறைவா. மறுமை நாள் எழுப்பப்படும் போது என்னை கேவலப்படுத்திடாத. காரணம் என்ன? ஒரு கொடுமையான ஒரு நாள். புகாரி முஸ்லிம் ஒரு செய்தி வருது. ஆயிஷா பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தெரியா ஆயிஷா மறுமை நாள்ல எல்லாம் எப்படி எழுப்பப்படும் தெரியுமா? தாயின் கருவயத்திலிருந்து எப்படி வந்தோமோ செருப்பு இல்லாம அந்த மாதிரிதான் எழுப்பப்படுவோம். யாரு சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதரே. அப்ப ஆணும் பெண்ணும் நிர்வாணமா இருக்கும்போது வெக்க உணர்வு வராதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யாரையும் பார்க்கக்கூடிய நாள் அல்ல அந்த நாள், யாரிடமும் பேசக்கூடிய நாள் அல்ல அந்த நாள். இது போதும். அந்த நாளை பத்தி பாருங்க. மனிதன் பயந்து நடுங்கி அப்படியே நிப்பான நாள்ல என் நிலைமை என்னன்னு தெரியலையே, என் நிலைமை எவ்வாறு இருக்க போகுது? அந்த மீசானின் திராசில் அல்லாஹ் நிற்பானு, எனது தட்டு நன்மையின் தட்டா தீமையின் தட்டான்னு தெரியல மனிதன் நிற்பான். சிராத்துடைய பாடத்தில் நடந்து போகும்போது கடந்து போயிருவோமான்னு பதறி நிற்பான். உற்றார் உறவிகளும் நிற்பாங்க. அப்படியேப்பட்ட நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தை அவங்களே கேட்கிறாங்கண்டா, இன்னும் இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தன். இந்த இப்ராஹிம் யார்? ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு சமுதாயமாக தான் இருந்தார்கள். பத்தகல்லாஹ இப்ராஹிம கலீலா. இந்த இப்ராஹிமை நான் உற்ற நண்பனாக தேர்வு செஞ்சுட்டேன். அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தேர்வு செய்யல, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தேர்வு செஞ்சிருக்கிறான். சகாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யார் சொல்லா எங்களுக்கு அமல்கள்லாம் நீங்க செய்ய சொல்லி தந்துட்டீங்க, உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்யணும் அல்லாஹ்விடத்துல, நீங்க எங்களுக்கு அதையும் கத்துத்தாங்கிறாங்க. எனக்காக பிரார்த்திக்க போறீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சானா இல்லையா? அது மாதிரி அருள் எனக்கு புரியணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சானா இல்லையா? அதே மாதிரி என் குடும்பத்தாருக்கு புரியணும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஓதுறமா இல்லையா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அருமை நாள் நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா அம்மா அது குறிப்பாக சொல்ல போனா இந்த பொருளாதாரத்தை திரட்டுறதுக்கு நம்ம ஓடுற ஓட்டம் இருக்க, அல்லாஹ்வை பாதுகாக்கணும். பாதுகாத்த மக்களை தவிர அல்லாஹ்வுடைய இபாதத்தில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறித்து கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆனா நமக்குன்னு ஒரு பொருளாதார திரட்டத்துக்கு ஒரு நேரத்தை வச்சுக்கிறோம், தொழுகிறதுக்கு ஒரு நேரத்தை வச்சுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஹலால் ஹராம் அல்லாஹ் பிரிச்சு காட்டுறான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிச்சுறான் அல்லாஹ். தெரிஞ்சு இந்த பொருளாதாரத்தை திரட்டுறதுக்கு கொஞ்சம் வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் விவாதத்துல இறங்கிடுவோம். என்னமோ நம்ம வயசை நம்மள நிர்ணயிச்சு வாழ்ற மாதிரி கொஞ்சம் செல்வத்தை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் காசு பணம் வீடு காரு வீடு எல்லாம் கட்டி செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் விவாதத்துல இறங்குவோம். அது வரைக்கும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சிவசாரம் எல்லாம் பாதுகாக்கணும். இதே ஒரு சகாபி விஷயத்த பாருங்க. அவங்க பேரு கூட குறிப்பிடல, கிராமவாசின்னு சொல்லப்படும். இந்த பொருளாதாரம்னா வாழ்க்கை, காசு பணம் தான் வாழ்க்கைன்னு ஓடுறோமே, இந்த உலகத்துல வேகமா ஓடுறோமே, அற்ப வாழ்க்கை. தடுக்கி உளுந்து மூத்தா போன எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? பேசி கொண்டிருக்கும் போது கீழே விழுந்து எத்தனை நம்ம ஜனாசா நம்ம தூக்கி இருக்கோம். இந்த வாழ்க்கையில ஓடுறோம். காசு பணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க உலகத்துடைய விஷயத்துல உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்க, மறுமையுடைய விஷயத்துல
உங்களுக்கு மேல உள்ளவர்களை பாருங்க. நம்ம அப்படியே ஆப்போசிட்டா பார்க்கணும். நம்மளாவது பஜர் தான் தொழுவல, அவர் தொழுகையே இல்லை அவர்கிட்ட. அதுக்கு நம்ம பரவாயில்ல நம்ம பார்க்குறோம். அப்படி உலகத்துடைய விஷயத்துல அவன் 2 வீடு கட்டிட்டான், நம்மளோட ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்மளும் அப்படியே அதோட ஓடுறோம் உலகத்தோட ஒப்பிட்டு. ஒரு கிராமவாசியை பாருங்க, புதுசா அப்பதான் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மகத்துவம் நமக்கு தெரியாம வாழ்றோம். அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய மார்க்கத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறான். ஒரு போர்க்களம் முடியுது. அந்த போர்க்களம் முடிஞ்சோம்னா அந்த கனிமத்து பொருட்களை பிரிச்சு அப்படியே கொடுக்குறாங்க. ஒரு கனிமத்து பொருளை கொஞ்சம் எடுத்து இப்போ புதுசா வந்தாருல ஒரு கிராமவாசி, அவர்கிட்ட கொடுத்துருங்க இது அப்படின்னு. அதை வாங்கிக்கிட்டு அந்த கிராமவாசி அப்படியே வர்றாங்க. இது என்ன, இது யார் சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்ன எனக்காக தந்திருக்கிறவங்க என்ன, இது அல்லாஹ் வரல, அல்லாஹ்வால வழங்கப்பட்டது, இதுதான் வழிமுறை, இப்படித்தான் கொடுக்குறோம். கனிமத்து போர்க்களத்துல கலந்துக்கிட்டவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துரும் அப்படி திருச்சி அப்படின்னு. இந்த தீனாரு, இந்த திரகம், இந்த காசு பணம் செல்வம்லாம் இருக்கு, அது எந்த பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கிற வேண்டியதுதான். இதுதான் இஸ்லாம்டா, நான் இஸ்லாத்துக்குள்ள வர தேவையில்லை. நான் இதற்காக இஸ்லாத்துக்குள்ள வரல. காசு பணம் தான் இஸ்லாம், முன்பே இருந்தன அந்த மார்க்கத்தை சம்பாதிச்சிருப்பானே. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீங்க இதுக்காக வரல, எதுக்காக போவீங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க, அல்லாஹ்வுடைய சட்டம் மேலோங்க, நான் அல்லாஹ்வுக்காக போர் புரியணும், அதுல எனக்கு வெற்றி வரணும். எப்படிப்பட்ட வெற்றி? எதிர்புறத்திலிருந்து ஈட்டியோ அல்லது அம்போ என் தொண்ட குழியில பாஞ்சு நான் அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதரே சரின்னு அனுப்பல, நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பாங்க. காலங்கள் உருண்டு ஓடுது. பின்பு ஒரு போர்க்களம் முடியுது. ஜனாசாக்களை எல்லாம் கபூர்ன்றதுக்கு எடுக்க சொல்றாங்க, ஜனாசாக்களை எல்லாம் அடக்கம் பண்றதுக்கு எடுக்க சொல்றாங்க. அப்போ ஒரு ஜனாசா தூக்கி கொண்டு வரப்படுது. ஆட்டுக்குட்டியை தூக்குவோம் அது மாதிரி வருது, தொண்டைக்குழியை ஈட்டி பாஞ்சு. நல்லா அவளுக்கு கேட்கிறாங்க, யாரு இவரு? அன்னைக்கு என்கிட்ட சொன்னார், அவர் தான். ஆமாம் சொல்லுவார், அவரே தான். அங்கேயே அல்லாட்ட பிரார்த்தனை செய்யறாங்க, இவர் சொர்க்கத்துக்கு நான் ஏறணித்தார், இவர் உண்மையை சொன்னார், சொன்ன அடிப்படையில் நிறைவேற்றார். இதுல படிப்பு நமக்கு என்ன? அவருக்கு வழங்கப்படுது ஒரு கனிமத்து வழங்கப்படுது. நம்ம ஹலால் ஹராம அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கோம், எதிரையாவது போய் உணவு பார்க்கிறோம், அவருக்கு கனிமத்து அல்லாஹ்வால வழங்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நான் இதற்காக வரல, இதுதான் இஸ்லாம் இருந்தா நான் முன்பே இருந்த மார்க்கத்திலே சம்பாதிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆகையால அன்பானவர்களே, மறுமை அல்லாஹ்வுடைய வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை, கண்டிப்பா நடக்கும். அந்த மறுமைக்காக நம்ம என்ன தயாரான நிலையில இருக்கிறோம்னு எண்ணி பாருங்க. நீங்களும் நானும் மறுமைக்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறோம்? மறுமையை நம்பக்கூடிய நம்ம அதற்காக என்ன தயாரான நிலையில இருக்கிறோம் கொஞ்சம் எண்ணி பாருங்க அன்பானவர்களே. சரியான முறையில தான் இருக்கிறோமா? வாழ்க்கை சரியான முறையில தான் வாழ்றோமா? நம்ம மௌத்தாயிட்டா நமக்கு ஏதாவது கையிருப்பு இருக்கா? அல்லாஹ் விசாரணையின் போது நமக்கு ஏதாவது சேமிச்சு வச்சிருக்கிறோமா? அந்த மறுமையில கொஞ்சம் எண்ணி பார்த்து நம்ம வாழ்க்கையை மாற்றி கொண்டு வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு என் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. அன்புக்கினியவர்களே, நம்ம எப்படி மறுமை நம்பி மறுமைக்கு நம்ம எப்படி வாழணுமோ அது மாதிரி பிள்ளைகளை நம்ம தயார் பண்ணணும். பிள்ளைகளையும் அப்படிதான் உருவாக்கணும். இந்த உலகத்தோட ஒப்பிட்டு டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இதை சொல்லியே மார்க்க கல்வியை மறக்கடிச்சு உலக கல்வியை அப்படியே புகுத்து உலகத்தோடு அப்படியே ஒப்பிட்டு அந்த பிள்ளை எப்படி வளரும்? நம்ம தொழுகை எபாதி ஈமான சொல்லி வருதோம்னா தாய் தந்தையை கவனிக்கணும்னு அந்த பிள்ளையோடைய மனசுல வரும். உலகத்தோடையே ஒப்பிட்டு போனோம்டா என்ன நடக்கும்? நாளைக்கு வயசான காலத்துல பிள்ளை நடுத்தூர்ல நிறுத்திடும். எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம தான் சொல்லலையே, தொழுகை போகலன்னா கேட்கல. ஒரு 10 மணிக்கு இரவுல வந்தானா அதுவும் கேட்கல, சம்பாதிச்சு தரானு அப்படின்ட்டு. பிள்ளைகளை உருவாக்கணும். மறுமையின் சிந்தனையோடு மறுமைக்காக பிள்ளைகளையும் தயார் பண்ணணும். இறுதியான ஒரு செய்தி, புகாரில் வரக்கூடிய செய்தி. ஹாரிசா பின் சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பெண்மணி, ஒரு சகாபிய பெண்மணி. பத்ர் போர்க்களம் முடிஞ்சிருச்சு. அழுது கொண்டே வர்றாங்க. சகாபாக்கிட்ட சொல்றாங்க, என்னுடைய மகன் என்ன நிலைமை காணாம, நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, என் மகன் எங்கன்னு கேக்குறாங்க. உங்க மகன் எதிர்புறத்துல இருந்து ஒரு ஈட்டி பாஞ்சி சகிதாயிட்டாரு. மறுபடியும் அழுகுறாங்க. நம்ம எல்லாம் எப்படி பிள்ளைகளை தயார் பண்றோம், இந்த சகாபிய பெண் மக்கள் எப்படி தயார் பண்ணி இருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் உரசி பாருங்க. அந்த உள்ளமும் அதே உள்ளத்தை நம்ம உள்ளத்துக்கு உரசி பாருங்க. மன அழுவும் அல்லா எடுத்து விட்டு கொண்டு விட்டுருவாங்க. ஒரே அழுவிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு திருப்பி அல்லா எடுத்து கேட்குறாங்க, நீங்க மகனை நினைச்சு அழுவுறீங்களா? இப்படி அழுவுறதுல என்ன காரணம்? யார் சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகன் ஹாரிசா என் மேல எவ்வளவு நேசம் வச்சிருந்தாருன்னு அது உங்களுக்கு தெரியும். நான் அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு அதுவும் உங்களுக்கு தெரியும். என் மகன் மரணிச்சுட்டாரு. என் மகன் தான் எனக்கு உறவு, எனக்கு இல்லை. நான் அதற்காக அழல. பின்பு எதற்காக அழுவுறீங்க? என் மகனை தயார் பண்ணல, என் மகனை உருவாக்குனல்ல. நான் எதற்காக தெரியுமா? அந்த மறுமைக்காகத்தான். அந்த மறுமைக்காகத்தான் என் மகனை நான் தயார் பண்ணேன். அந்த மறுமையில அதுவும் சொர்க்கத்துக்காக என் மகனை தயார் பண்ணினேன். சொர்க்கம் கிடைச்சிட்டா சரி, நரகன்னு கூட சொல்லல. அப்படி வேற ஏதாவது கிடைச்சா அல்லாஹ் உங்கள்ட்ட வைக்க முடியாம பேசுவோம். உங்களுக்கு தெரிஞ்சது, என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அழுது கொண்டே அல்லாஹ் இடத்துல பிரார்த்தித்தேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மகன் இறந்துட்டா அந்த மகன் இப்ப எந்த இடத்துல இருக்கிறான்? நீங்க வளர்த்த வளர்ப்பு மறுமைக்காக நீங்க வளர்த்தீங்க, மறுமைக்காக உங்க மகனை தயார் பண்ணீங்க, அது நிறைவேறிச்சான்னு கேக்குறீங்க. உங்க மகன் சொர்க்கத்திலையா அல்லது நரகத்திலையான்னு தெரியணும். அதானா சொர்க்கம்னு சொன்னா ஒரு சொர்க்கம் தான் இருக்கா? உங்க மகன் ஹாரிசா சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் பிர்தௌஸ்ல சிட்டுக்குருவியாக பறக்கிறார். அனஸ்ரனில் அறிவிக்கிறாங்க செய்திய. அதுக்கப்புறம் சகாபி பெண்மணி, நான் அழமாட்டேன், என்னுடைய வளர்ப்பு சரியான முறையில வளர்த்து அது போதுன்னு போயிடுறாங்க. பிள்ளைகளை அப்படி உருவாக்கணும். பிள்ளைகளை அப்படி வார்த்தை எடுத்தோம்னா நமக்காக அந்த பிள்ளை பிரார்த்தனை செஞ்சா அல்லாஹ் அங்கீகரிப்பான். இதெல்லாம் எப்படி உருவாக்குனாலும் அந்த பிள்ளைகள்லாம் பிரார்த்தனை செய்யும். உருவாக்குனா சஜிதாவோட உள்ளது தாய் தந்தைக்கு பிரார்த்தனை செய்யும்.
மறுமையை சொல்லி சொல்லி வளர்க்கணும். அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக எழும்புறாங்க, பாத்திரம் உருன்ற சவுண்டு கேட்குது. மனைவிமார்கள்ட்ட கேட்கறாங்க, என்ன சவுண்டு சத்தம் கேட்குது என்னன்னு கேட்கும்போது, உங்களுடைய பணியாள் ரஃபியா உங்களுக்காக தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஒரு இரவு நேரம் எப்படி சின்ன பிள்ளைதான் அப்படி தாவி அனுப்பலாம் வேலை பார்க்குமா, அந்த மாதிரி கூப்பிடுறாங்க, இங்க வாங்க ரஃபியாவை இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, உங்களுக்கு ஏதாவது கேளுங்க, என்ன இடத்துல நான் வாங்கி தர்றேன், இல்லை எல்லா இடத்துல பார்த்து வாங்கி தான் கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு என்ன கேட்க போகுது, தேவைப்பட போகுது, எனக்கு ஒன்றும் வேணாங்கிறாங்க. மறுபடியும் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏதாவது என் இடத்துல கேளுங்க. யார் சொல்லா, இன்னைக்கு எப்படி உங்க பக்கத்துல இந்த உலகத்துல எப்படி உங்க பக்கத்துல உங்களுக்கு நான் இருக்கிறேனோ அதே மாதிரி நாளைக்கு மறுமையில அந்த சொர்க்கத்துல நான் உங்க பக்கத்துல இருக்கணும். பிள்ளைய உருவாக்கின விதத்தை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. முகமது நபிக்கு, முகமது நபியுடைய குடும்பத்தாருக்கு அந்த பைத்துல் மால்ல உள்ள அந்த கஜானாவில் உள்ள பணம், தீனார், திரகம், நகை, வெள்ளி, தங்கம் அனைத்துமே ஹராமாக்கப்பட்டுருச்சு. முகமது நபிக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இது ஹராமாக்கப்பட்டுருச்சு. ஆனா பனியால் ரஃபியாக்கு ஹராம் அல்ல. பனியால் ரஃபியா, அப்ப என் குடும்பம் ஏழ்மையில இருக்கு, அந்த கஜானாவில் அப்படியே பாதியை தாங்கண்டா கொடுத்துதான் ஆகணும். பேசக்கூடியவங்க யாரு? உண்மையின் பிறப்பிடம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அப்படியே பொருளாதார தாங்கன்னு கேட்கல, என்ன கேட்கிறாங்க? நாளைக்கு மறுமை நாள்ல அந்த மறுமையில சொர்க்கத்துல உங்க பக்கத்துல நான் அமர வேணும். இப்படி உருவாக்கின பிள்ளைகளை அழியக்கூடிய உலகத்துல வாழ்றோம், அற்பமான உலகத்துலதான் வாழ்றோம். எப்ப வேண்டாலும் மரணம் வரும், திரும்ப திரும்ப ஆலாம். மறுமைக்காக நீங்களும் நானும் என்ன தயாரான நிலையில இருக்கிறோம்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. இரவுல தூங்கும்போது, டெய்லி உறங்கும் போது, தினமும் சரியான முறையில் நம்ம வாழ்க்கை முறை, காலையில பஜருக்கு எழும நம்ம இரவு இஷா முடிச்சு தூங்க போறோமே, சரியான முறையில் நம்ம வாழ்க்கை முறை இருக்காண்டு, அல்லாவும் அவன் தூதன் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழ்க்கை வாழ்றோமாண்டு டெய்லி சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களே. அதனால அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதன் சொல் செயல் அங்கீகாரம் அதை அப்படியே பின்பற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் பிரார்த்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர தகுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله. வரிசைகளை நேராகவும் நெருக்கமாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். குதிங்கால்களை சரி செய்யுங்கள். அல்லாஹ் الحمد لله رب العالمين الرحمن الرحيم
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة
وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله